ஆதவனே பதில் சொல்லிட்டு போங்கண்ணே. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இந்த ஒரு குரல் தான் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. சென்னை திருவொற்றியூரில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான கொலை சம்பவத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்த தாவேக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் ரெண்டு பேரையும் அங்கிருந்த மக்கள் சூழ்ந்து நின்று கேள்வி மேலே கேள்வி கேட்டு திணறடிச்சிருக்காங்க. நிலைமை கைமீறி போனதுமே அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாமல் காரில் ஏறி கிளம்பி போக பொதுமக்கள் விடாமல் அவங்கள துரத்தின சம்பவம் இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் ரெண்டு அமைச்சர்களை மட்டும் கேள்வி கேட்கல, இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் போதைப்பொருள் புழக்கத்தையும் தான் நேருக்கு நேராக எதிர்த்து நின்று தட்டி கேட்டிருக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிர்ச்சிகரமான காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு வந்த மாணவன் தான் தனுஷ். கடந்த ஆகஸ்ட் 14 இந்த மாணவனை ஒரு கும்பல் கொடூரமான முறையில் அடித்தே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலையுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அந்த பள்ளியில் +1 படிக்கக்கூடிய சில மாணவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பள்ளி வளாகத்திலேயே கஞ்சா பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை தனுஷுடைய நண்பர்களும் நேரில் பார்த்து பள்ளிக்குள்ளே ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. தைரியமாக அதை தட்டி கேட்டிருக்கிறாங்க. கஞ்சா பயன்படுத்தினதை தட்டி கேட்ட ஒரே காரணத்துக்காக அந்த +1 மாணவர்களுக்கு தனுஷ் மேலே அவ்வளோ கோபம் வந்திருக்கு. இதனால் பள்ளி முடிஞ்சதுமே வெளியே வந்த தனுஷை அந்த கஞ்சா போதை கும்பல் ஒன்றா சேர்ந்து ஒரு காலி மைதானத்துக்கு இழுத்துட்டு போய் கொடூரமான முறையில் அடித்தே கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பள்ளி மாணவன் போதைப்பொருள் பயன்பாட்டை தட்டி கேட்டதுக்காக தலைநகர் சென்னைக்குள்ளே இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்படுறான்னா, அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று உண்மையிலேயே இருக்கா, உயிரோடு தான் இருக்கா இல்லையா, காவல்துறை என்ன தான் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே அங்கே எழுந்துச்சு. தனுஷோட மரணம் அவங்க குடும்பத்தை மட்டும் பாதிக்கலை, அந்த பகுதி பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய பயத்தையும் இந்த அரசாங்கத்தின் மீதான கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழலில் தான் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சதுக்கப்புறமா அமைச்சர்கள் அங்கே போகிறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவனோட பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்கிறதுக்காக விளையாட்டு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் திருவொற்றியூரில் இருக்கிற மாணவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அமைச்சர்கள் உள்ளே போய் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ரெண்டு பேருமே சாதாரணமாக கிளம்பலாம்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க. ஆனால் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்குள்ளே இருந்த அரசின் மீதான அந்த கோபம் அங்கே எரிமலையாக வெடிச்சுது. அமைச்சர்கள் வெளியே வந்த உடனே அங்கிருந்த உறவினர்களும் பொதுமக்களும் அவங்கள ஒட்டுமொத்தமாக சூழ்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் அமைச்சர்களை நோக்கி கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்கள் அமைச்சர்கள்கிட்ட கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுமே இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அக்கு வேறு ஆணி வேறாக கேள்வி கேட்குற மாதிரி தான் அந்த கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு. மக்கள் எழுப்பிய முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த பகுதி எங்குமே கஞ்சா புழக்கம் அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு, இந்த கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் எந்த விதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாமும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதே கேள்வி தான் கேட்குறோம். தெருவுக்கு தெரு கஞ்சா புழக்கம் அதிகரித்து அது பள்ளி மாணவர்களோட கைகளில் போகிறது வரைக்கும் ஒரு நிலைமை வந்திருக்குன்னா, இங்கே உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன தான் செய்துட்ருக்குது? போதைப் பொருளை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன தான் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? இந்த கேள்வி எல்லோருடைய ஒரு கேள்வி. அடுத்து அந்த மக்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னா இன்றைக்கி தனுஷுக்கு நடந்த இந்த கொடூரம் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்காதுன்னு உங்களால், அதாவது இந்த அமைச்சர்களால் என்ன உறுதி அளிக்க முடியும்? அது மட்டும் இல்லை, சம்பவம் நடந்த 3 நாள் ஆச்சு. இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? இப்போ மட்டும் ஏன் வர்றீங்க? இந்த கேள்வியை தான் மக்கள் நேருக்கு நேராக எழுப்புகிறாங்க. இந்த கேள்விகளுக்கு முன்னாடி அமைச்சர்கள் 2 பேருமே எந்த ஒரு தெளிவான பதிலையும் சொல்ல முடியலை. போலீஸ்காரங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லாம் முயல்கிறாங்க. அமைச்சர்கள் 2 பேரும் தங்களோட காரில் ஏறி அவசரமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனால் மக்கள் அங்கேயும் விடலை. எங்களுக்கு முறையான பதில் கிடைச்சாதான் உங்களை விடுவோம்னு சொல்லி பொதுமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அமைச்சர்களுடைய காரை பின்தொடர்றாங்க. வாகனங்களிலே பின்தொடர்ந்து சில கேள்விகளை எழுப்பிட்டே போகிறாங்க. ஆதவண்ணே பதில் சொல்லிட்டு போங்கண்ணே, இங்கே என்ன நடக்குதுன்னு
கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்கள துரத்திட்டு போன அந்த காட்சிகள் எல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே ஆதவ அர்ஜுனா அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் மக்கள் பிரதிநிதிகள், 2 பேருமே அமைச்சர்கள். அப்போ மக்கள் பிரதிநிதிகள் மக்களை நீங்கள் சந்திக்க போகிறப்போ மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான பதிலை நீங்கள் கொடுக்கணும். அரசின் பதில் என்ன என்பதை உங்கள் மூலமாக தான் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்போது அரசின் பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட பதில்களை சொல்ல அல்ல. நீங்கள் 2 பேருமே மக்களுடைய பிரதிநிதிகள். அப்போ மக்கள் கேள்வி எழுப்புறாங்கன்னா அந்த இடத்துல நின்று மக்களுடைய கேள்வி என்ன என்று கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுக்காத காரணத்தால் தான் உங்களை துரத்தி வந்து உங்களை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் அந்த இடத்துல நிலவி இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் செதஞ்சு போயிருந்து. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அது எந்த அளவுக்கு இருந்து அப்படின்னா, நம்ம இயல்பாக இந்த மளிகை கடைகளில் போய் மளிகை பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி மாணவர்களும் இளைஞர்களும் ரொம்ப இயல்பாக போய் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் தினசரி வாங்குகிற அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலை இருந்தது. போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அந்த அளவுக்கு தலைவிரித்தாடியது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு சம்பவம் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடந்தது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் திமுகவினுடைய கைகளிலிருந்து அதிகாரத்தை பறித்தெடுத்ததற்கான மிக முக்கியமான காரணமே இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவு தான். திமுக அரசால் இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே அவங்களால செய்ய முடியலை. இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கத்தையும் திமுக அரசால் சரி செய்ய முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். திமுகவின் சட்டம் ஒழுங்கு அந்த பிரச்சனையால் மக்கள் அதிருப்தியில் இருந்த மக்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் தூய சக்தி, மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்களியே பேசினார்கள். இவர்கள் பேசாத நாளே இல்லை தாவேகாவை சார்ந்தவர்கள். அப்போ அப்படி பேசிய இவர்கள் மீது மக்கள் ஒரு நம்பிக்கையை கொண்டு என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. வாக்கை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த இந்த 3 மாதத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடந்ததோ அதே நிலை இப்போதும் தொடர்கிறது. எந்த அளவுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்ததோ அதே நிலை இன்றைக்கும் நீடிக்கிறது என்றால், நீங்கள் எந்த இடத்தில் திமுகவுக்கு மாற்று, நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையா, இந்த 3 மாத காலத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் எடுத்த கடுமையான நடவடிக்கைகள் என்ன, சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? கடந்த ஆட்சி காலத்தில் சரியில்லை, ஆமாம் சரியில்லை, அதனால்தான் மக்கள் உங்களை அதிகாரத்தில் அமர்த்தினார்கள். இந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன, இனி எடுக்க போகிற நடவடிக்கை என்ன, இந்த போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தாவேக அரசினுடைய செயல் திட்டம் என்ன சொல்ல முடியுமா? அவர்களிடம் இல்லை செயல் திட்டம். இருந்ததென்றால் அந்த இடத்தில் அந்த மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருப்பார்கள். இவர்களிடம் எதுவுமே கிடையாது. மக்கள் பெருத்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க தாவேகா மேலே. அவ்வளவு நம்பிக்கை, அலாதி நம்பிக்கை கொண்டுதான் மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, மக்களுடைய கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாங்க. இந்த அமைச்சர்கள் மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடுறது இது முதல் முறை கிடையாது. இதே போன்று தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் நீட் தேர்வுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டார். பதில் சொல்ல முடியலை இவருக்கு. இப்போ மறுபடியும் விரட்டி அடிக்கப்படுகிறார் அமைச்சர் என்றால் 3 மாதம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. 3 மாதத்தில் தாவேகாவின் அமைச்சர்கள் மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த மக்கள் தாவேகா மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்களோ அதே அளவிற்கு தாவேகா மீதான நம்பிக்கையின்மை அதிகரித்து வருகிறது என்கிற செய்திகள் தான் இது காட்டுது. 3 மாதத்தில் மக்கள் விரட்டுறாங்கன்னா அப்போ இனி அடுத்தடுத்த காலங்களில்
தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியையும் பெரிய ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது. இது சாதாரண பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனை. இன்றைக்கி ஒரு தலைமுறையே முடிச்சுட்டாங்க. இந்த போதைப் பொருட்களை இறக்கி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரையுமே இன்றைக்கி பெரிய அளவில் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி நிற்கிறது. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசின் பிரதிநிதிகள் மக்களுடைய கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆபத்து. தமிழ்நாடு ஒரு பேராபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த கஞ்சா எப்படி உள்ளாடி வருது, தமிழ்நாட்டு எல்லைக்குள் எப்படி வருகிறது? காவல்துறைக்கு தெரியாமல் தான் வருகிறதா? காவல்துறைக்கு தெரியாமல் தான் வருகிறது என்றால் காவல்துறை கையால் ஆகாத காவல்துறையாக இருக்கிறதா? அப்படி என்றால் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையாலாகாத முதலமைச்சரா? இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது மக்கள் கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த போதைப்பொருள் புழக்கத்திற்கு நிரந்தர தீர்வை, நிரந்தர தடையை, நிரந்தரமாக இந்த ஒரு போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக அரசுக்கு இருக்கிறது. பார்ப்போம் இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கொலை சம்பவம் குறித்தும் இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கம் குறித்தும் அமைச்சர்கள் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த சம்பவம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.